ஏன் கனிய திறந்து ரொம்ப நேரம் ஆகுதே? அட இட்லி குண்டால இட்லி அவிஞ்சி கிடக்குதே. எப்போ வர போறீங்க கஸ்டமர், எப்போ வர போறீங்க? அட இட்லி ஆறி போச்சுங்க, சீக்கிரம் வந்து வாங்கி போங்க. அட ஆமா ஆமா ஆமா, கொஞ்சம் நீங்க வாய முடுறீங்களாமா? என்னடா அஸ்வினே? என்ன நல்லடா, பாட்டெல்லாம் நல்ல பலமத்தா பாடுறீங்க. முதல்ல இந்த இட்லிய வடையெல்லாம் மூடி வைங்க. காத்தார இப்படி போட்டு வச்சிருந்தீங்க, ஈ கொசு தூசின்னு எல்லாம் வந்து மேயும். அப்புறம் ஏற்கனவே ஒரு பையில வந்து வாங்கல, இதுல காத்தாரி போய் நாரி போய் கிடந்துச்சுன்னு வை, ஆறி போய் கிடக்கு நாரி போய் கிடக்குன்னு ஒருத்தரும் வாங்க வர மாட்டாங்க. ஏண்டா நாம என்னென்ன செஞ்சு வச்சிருக்கனே திறந்து வச்சதானே ரோட்ல போற வரவங்களா பாத்துட்டு வாங்க வருவாங்க. நீ எல்லாத்தையும் மூடி மூடி வச்சினா நாம என்ன செஞ்சிருக்கோம் யாருக்கும் தெரியாது இல்ல, அதனாலதான் திறந்து வச்சிருக்கேன். அதுக்குன்னு இப்படியா காக்கா ஆய் போற மாதிரி திறந்து வச்சிருப்பீங்க? அதான் இந்த வடியை தூக்கிட்டு போக அந்த காக்கா கூட காணலையே, அப்புறம் என்னடா உடி பாத்துக்கலாம். மாமா உனக்கு என்ன? காலையில இருந்து நின்னு நின்னு என் காலெல்லாம் வலிக்கு. நீங்க வாடகை ஒரு சேர போட்டு நல்ல குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துட்டு கிடக்கீங்களே. கட்டின பொண்டாட்டி நின்னுட்டு கிடக்காதே, அவளுக்கு ஒரு சேர போட்டு உட்கார வைப்போன்னு கொஞ்சம் மாதிரி என் மேல அக்கறை இருக்கா? அக்கறை வீட்டுல இருக்குது பாரு சக்கரை. இல்ல நான் தெரியாம கேட்கேன், ஒரு நாளைக்கு நின்னதுக்கே உன் கால் வலிக்குதா? நீதான் சொன்ன நான் ஹோட்டல் கடை வச்சே தீர்வேன் ஒத்த கால நின்னல, அதான் இப்ப கால் வலிக்க நின்றுட்டு கிடக்க. உனக்கு இது தேவைதான், நீ நல்லா அனுபவி. எதையுமே வாயில சொல்றது ஈஸி, அது செய்யறது ரொம்ப கஷ்டம். பாத்துக்க, ஹோட்டல் கடை வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கடின உழைப்பு போட்டதான் நம்ம கையில காசு பார்க்க முடியும். இதெல்லாம் தெரியாம அடுப்படியில உட்காந்து சாம்பார் பருப்பையும் ரசத்தையும் வைக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்ட. அதனாலதான் ஈஸியா உனக்கு ஹோட்டல் கடை வச்சிடலாம், நாமள கடனை அடைச்சு காசை பாத்துருவோம்னு நினைச்சிட்டேன். இப்ப பாத்தியா, கடையை திறந்து வச்சு எம்பிட்டு நேரம் ஆகுது, ஒரு காக்கா கூட காணல. இப்படியே போச்சு வையி, எப்படி கடன் அடிப்ப? உன் கல்யாணத்துக்கு உங்க அப்பா ஒரு பவுன் நகையும் போடல, எனக்குன்னு போட அந்த சங்கிலியும் அடமான வச்சுட்டீங்க. அதுலயும் பாச காசு செலவு பண்ணிட்டீங்க. மிச்ச காசு இந்த கடையை போட்டிருக்கீங்க. இதுவும் ஓடுமா ஓடாதா, விளங்குமா விளங்கலையா, எதுவும் தெரியல. ரொம்ப பண்ணாதீங்க மாமா, முதல் நாள் தானே, முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். நீங்க வேணா பாருங்க, இன்னும் 4 நாள் நம்ம கடை எப்படி டெவலப் ஆகுதுன்னு. பிறகு கூட்டம் எல்லாம் மாறி போகுது. எதுக்கு செருப்படி அடிக்கவா? இட்லியும் கட்டி சட்னியும் வாங்க. அடேங்க அப்பா, நானும் பார்க்கத்தானே போறேன். கை வலிக்கு கால் வலிக்கு. என்ன என்ன கத்திட்டு இருக்க? உனக்கு சேர் வேணும்னா உள்ள போய் சேரை கொண்டாந்து போட்டுட்டு உக்காந்துக்க, சரியா? ஆமா, அப்படி எனக்கு கொடுத்துட்டு தான் மறு வேலை. இந்த மனுஷனால கல்யாணம் கட்டிக்கிட்டு என் மேல ஒரு ஆசா பாசம் ஒண்ணும் கிடையாது. சும்மா பேருக்குனே பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிய வேண்டிய கிடக்கு. நீ பேசத்தெல்லாம் எல்லாம் என் காலில் உழுந்துட்டு கிடக்கு. வாய மூடு, இல்லாட்டி இங்க இட்லி குண்டாலே கரிசட்டி வந்துட்டு கிடக்கு பாரு, தூக்கி அடிச்சுன்னு வை. ஏற்கனவே கருப்பா கிடக்க, இன்னும் கரையான்னு போயிடுவா பாத்துக்க. காத்திருந்து காத்திருந்து கால்வலி வந்ததடா, பாத்திருந்து கண்ணு ரெண்டு பாத்திருந்து தலைவலி வந்ததடா. ஏக்கா ஏக்கா எடி தாமரை, என்னாச்சுடி? ஏன் இப்படி பறந்துட்டு ஓடியாடுற? ஏக்கா, நான் ஒரு இடத்துக்கு அவசரமா போன பாத்துக்கிடுங்க, அதனால ஒரு 5 இட்லி கட்டி தரவா? ஐயோ இல்லக்கா, அவசர அவசரமா ஒரு இடத்துக்கு போக வேண்டி கிடக்கு, அத கிளம்பன அவசரத்துல டைம் என்ன பார்க்க மறந்துட்டேன். கொஞ்சம் டைம் என்னாச்சு பார்த்து சொல்ல. சொல்லுக்கா, டைம் என்னாச்சு? இன்னும் 10 மணி ஆகல தானே? நான் இப்ப கிளம்பினா கண்டிப்பா 10 மணி பஸ் புடிச்சிருவேன் தானே? ஒடியே ஒழுங்கா ஓடிரு, கீழ இருக்கிற வடியை தூக்கி அடிச்சே மூஞ்சி எல்லாம் உடைஞ்சிர பாத்துக்க. சரிதான் போய, ஒரு டைம் சொல்றதுக்கு என்ன குறைஞ்ச போயிடுவேன். வந்துட்டான் டைம் பாக்குறதுக்கு ஓடியாடுற அங்க இருந்த மூச்சை புடிச்சுக்கிட்டு. நான் கூட ஏதோ ஒரு இட்லியும் சட்னி வாங்கிட்டு போவான்னு பார்த்தேன். என்னைய பார்த்தா எப்படி தெரிஞ்சு தெரியல இவங்களுக்குலாம். ஜம்மா, இதெல்லாம் ஆகிற மாதிரி தெரியல. மணி வரை 10 ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா மதியம் சாப்பாடு சாப்பிட வேண்டியதேன். பேசாம நீ ஒன்று செய்யி, இந்த இட்லி எல்லாம் கொண்டு போய் உதுத்து ராத்திரிக்கு இட்லி உப்புமா பண்ணிவிடு. இந்த வடையெல்லாம் பொலன்னு நறுக்கி வடைகறி குழம்பு வச்சிரு. அம்பிட்டுதே, வேற ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தது இருந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் இருப்போமே. முதல்ல கடை தந்திருக்கோம், இப்படியே அபசு பணமா பாதியில எடுத்து வச்சுட்டா நல்லா இருக்காதுடா. இன்னும் ஒருத்தர் கூட போனி பண்ணல, யாருக்காச்சும் கொஞ்சமாவது போனி பண்ணட்டுமே, பிறகு வேணா கடையை மூடிட்டு போவோமே. உங்க விருப்பமா? இளிச்சக்கா, இப்ப இவனுக்கு என்னன்னு தெரியலையே. என்ன இளிச்சக்கா, குடும்பத்தோட நடு ரோட்டு கொண்டிருக்கீங்க? இனிமேட்டு குடுக்கணும் இங்க தானா? உள்ள சமையல் கட்டல கேஸ் எது வேலை செய்யலையோ, அத ரோட்டு முன்னாடி தீ மூட்டி சமைச்சிட்டு கிடக்கீங்களோ? ஏடி, என்னைய பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சா? நான் குடும்பத்தோட நடு ரோட்டுக்கு வந்தா இத்தனை பேர் காத்துட்டு கிடக்கீங்களோ? இதெல்லாம் பார்த்தா எங்க 3 பேருக்கு சமைக்கிற மாதிரியே தெரியுது. முதல்ல நாங்க இன்னைக்கு தான் ஹோட்டல் கடையை திறந்திருக்கோம். அதனால தான் இட்லி குண்டால இட்லி அவிச்சு கிடக்கா, வடை சட்டியில வடை சுட்டு வச்சிருக்கேன், தூக்கு சட்டியில சாம்பார் சட்னி எல்லாம் வச்சிருக்கேன். ஐயோ மன்னிச்சுடுக்கா, எனக்கு தெரியாதுல்ல நீ ஹோட்டல் கடை வச்சிருக்கனே, அதை கேட்டேன். சரி சரி
கோச்சுக்காத. சரி கழுத வந்துட்டேன். உன் புள்ளைக்கு ஒரு 2 இட்லி வாங்கிட்டு போ. திமிர பாரு இந்த சிறுவண்டுக்கு. அது வேற ஒண்ணும் இல்லக்கா, வெளிய ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட கூடாதுனே அவங்க அப்பா அடிக்கடிக்கு சொல்லிட்டே இருப்பாரு. அத சொல்றேன். சரிக்கா, நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், எனக்கு ஒண்ணும் வேண்டாம், கவலைப்படாதீங்க. என்னைக்காச்சும் என் மாமா பள்ளிக்கூடத்துக்கு போற நேரம் வச்சுனா அவங்க கடையில வந்து இட்லி வாங்கிட்டு போறேன். அப்பா சாமி, நீ சொன்னதே ரொம்ப சந்தோஷங்க. கிளம்பு. ஏமா சும்மா இப்படியே உங்க 2 பேரும் முகத்தையும் வெறுக்குன்னு பார்க்க எனக்கே கடுப்பா இருக்கு பாத்துக்கியா. தூக்கம் வர மாதிரி கிடக்கு. நான் உள்ளார போய் சத்து நேரம் படுக்க. நீங்க கொஞ்ச நேரம் பார்த்துட்டு யாரும் வரலன்னா கடையை அடிச்சுட்டு உள்ள வாங்க. போப்பா, போய் மல்லாந்துங்க. நாங்களே பின்னாடியே வந்து மல்லாந்துக்குறோம். ரோசி, இங்க பாத்தியா, இவங்க ஹோட்டல்ல கடை வச்சிருக்காங்க போல. நடு ரோட்ல உட்காந்து எப்படி ஆயா உட்காந்து கதை பேசிட்டு கிடக்காளுங்க பாத்தியா. எப்பா எங்கேயாச்சும் போறாங்க, நமக்கு என்ன, வாங்க நம்ம போவோம். நீ சும்மா இரு ரோசி. அன்னைக்கு உன் நிச்சயத்துல இந்த பொம்பளை வந்து எப்படி எல்லாம் சண்டை போட்டு கலெக்டா பண்ண தெரியுமா? நம்ம வீட்டுல வேலை செஞ்சவங்க பொம்பளை எல்லாம் பிடிச்சி சண்டை போட்டா. இப்ப பாரு நாம எப்படி அவளை வெறுப்பேத்துறேன்னு. டாடி வாங்க டாடி, வாங்க போவோம், நமக்கு என்ன. நீ அமைதியாரு. நம்மள தேடி வந்து சண்டை விட்டல, இப்ப அதே மாதிரி நாம அவளை தேடி போய் சண்டை போடுவோம். அவன் நிம்மதியா வேற கூடாது பாரு. ரோசி, இங்க பாத்தியா ரோசி, இவங்க எல்லாம் நடு ரோட்ல வந்து சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த நிலைமை இவ்வளவு சீக்கிரம் வரும்னு எனக்கு சத்தியமா நினைச்சு கொடுப்பாங்களே. ஐயோ பாவம், இப்படி நடு ரோட்ல குடும்பமே உட்காந்து கணக்கு குத்த வச்சுக்கிட்டு. டாடி இருக்கத பின்ன, அவங்க பண்ண பாவம் அப்படி. அத நடு ரோட்ல உட்காந்து சாப்பிட்டு கிடக்காங்க. என்னடி சொன்ன? உண்மைதானே சொன்ன. அதுக்கு எதுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது? அடியே வெந்திரிச்சு வந்தே, அவ்வளவுதான் உனக்கு மறுவாத. வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத. நாங்க ஒன்னும் சோத்துக்கு வழி இல்லாம நடு ரோட்ல வந்து சாப்பிடல. அப்படிப்பட்ட நிலைமை அந்த கடவுளுக்கு என்னைக்கு தர மாட்டாரு பாத்துக்க. முதல்ல நாங்க இன்னைக்குதான் ஹோட்டல் கடை திறந்திருக்கோம். அதுதான் நாங்க பிசினஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்னது ஹோட்டல் கடையா? டாடி இங்க பாத்தீங்களா, இந்த இத்து போன ஈமத்தாளுக்கு 4 பேச்சு மய போடுவாங்களா, அந்த மாதிரி குண்டால வச்சுக்கிட்டு ஹோட்டல் கடைன்னு சொல்றாங்க. அதானே, உட்காந்து சாப்பிட ஒரு சேர் இல்ல, பெஞ்ச் இல்ல, ஒரு கூடாரம் இல்ல, இது ஹோட்டல் கடையா? இந்தலாம் நினைச்சாலே சிரிப்பா வருது. பாவம் டாடி, இப்பதான் கடனை உடனே வாங்கி கல்யாணத்தை பண்ணாங்க. அத கடன் எல்லாம் அடையணும்ல. அதே ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு முன்னுக்கு வரலாமேன்னு பாத்துருப்பாங்க. சரி, அவங்க என்ன கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்த போடுற ஆளியா படிச்சிருக்காங்க? படிக்காத பட்டிக்காடு தானே. அதே சமையல் வேலை செஞ்சாது பொழைச்சிக்கலாமேன்னு கடை வச்சிருப்பாங்க. இப்பதானே கடை வச்சிருக்காங்க. போக போகதான் சேர் பெஞ்செல்லாம் வாங்கணும். என்ன பண்றது? எடே அஸ்வினே, இவெல்லாம் நம்மள பாவம் பாக்குற நிலைமைக்கு நம்ம வந்துட்டு வாடா. அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு ஊம கொட்டாந்து உட்காந்துட்டு இருக்க. என்னன்னு கேளுடா அவளை. அம்மா அமைதியாரு. பேசணும்னு வைக்கி, இதான் நிக்கா பாரு மருமகா. உடனே உன் அவர்கிட்ட பேசுறியான்னு பேசுவா. அதனால தான் நான் அமைதியா கிடைக்கேன். உன்னை பெத்த அம்மா நான் சொல்லுதே, கேளுடா அவளை 4 வார்த்தை நறுக்குன்னு. இங்க பாரு ரோசி, உனக்கு என்னதான் பிரச்சனை? நாங்க தான் எல்லாம் விலைக்கு வந்துட்டோம்ல. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் ஆயிடுச்சுல. பிறகு எதுக்கு எங்களை தேடி வந்து இப்படி சண்டை பிடிச்சிட்டு இருக்க? நாங்க ஒன்னா உங்களை தேடி வந்து சண்டை பிடிக்கல. உங்க அம்மானே என் வீட்டு முன்னாடி வந்து அடிக்கடிக்கு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப எங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும். மான மறுவாதி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிச்சு அந்த பொம்பளை. இப்ப நாங்க வந்து உங்ககிட்ட சண்டை போட்டா உங்க மான மறுவாதி எல்லாம் போயிடுதோ? அதானே, இவங்களுக்கு வந்த ரத்தம் நமக்கு வந்து தக்காளி சட்னியா? இங்க பாருங்க, எங்க அம்மா உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து சண்டை போடுறதுலாம் தப்புதான். நான் இல்லைன்னு சொல்லல. இனிமேட்டு அந்த மாதிரி எப்பவும் நடக்காது. அதுக்காண்டி சும்மா நீங்க வந்து எங்க கிட்ட சண்டை போட வச்சுக்காதீங்க. நாங்க வந்து தட்டுனா கழுவோம், இல்ல பிக்சரா எடுப்போம். அது எங்களோட விருப்பம். நீங்க வந்து பேசுறாதீங்க. ஒழுங்கு மாதிரி இங்க இருந்து காலி பண்ணுங்க. சோத்து கொலைனாலும் இந்த ரோசத்துக்கு ஒன்னும் குறைச்சல இல்ல. வாமா ரோசி, நம்ம போவோம். முதல்ல இவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சு முடிச்சு விடணும். அப்பதான் அடங்குவாளுங்க. ஏம்மா, உடனே நீ புது பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிடாது. அதான் கடைக்கு யாரு வரலன்னு தெரியுதுல்ல. இன்னும் என்ன காக்கா ஓட்டிட்டு கிடைக்கீங்க? எல்லா சாமானையும் எடுத்துட்டு உள்ள வாங்க போவோம். நீ யாரடி? அத உன் புடிச்சு காய் சொல்லிட்டு போயிட்டாளே. தூக்கு, அது தூக்கு சட்டியை.